அதிகாரம் 13. சுந்தரேசனின் செயலால் தேவசுந்தரி தையல் வேலையில் சம்பாதிப்பதும் போய்விட்டது. அவள் தந்தை அப்போது வியாஜ்யத்தில் வந்த பணத்தையும் தனக்கிருக்கும் மற்ற சொத்துக்களை விற்றதால் வந்த தொகையையும் வைத்துக்கொண்டு க்ஷேமமாகவே வாழ்வதாகவும், ஆனால் குடி அதிகமாக விட்டதாகவும், அவன் வேலைக்காரியே இப்போது அவன் வீட்டுக்காரியாக இருப்பதாகவும் தேவசுந்தரி கேள்விப்பட்டாள். தேவசுந்தரி எங்கெங்கோ போய் வேலைக்காக பிரயத்தனப்பட்டாள். எல்லோரும் பொறுப்பு பணம் வைத்தாலொழிய துணியை அவளிடம் நம்பி கொடுக்க மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். அவள் என்னமோ கொடுத்தால் நாணயப்படி கொண்டு வந்து கொடுத்து விடுகிறவள்தான். ஆனால் யோகியதையையும் யானையத்தையும் யார் நம்புகிறார்கள்? அவள் இன்னாள் என்றும் அவள் தந்தை நெடுநாளாக ரங்கநாதம் பிரபுவிடம் காரியஸ்தனாக இருந்தவன் என்றும் மங்காபுரத்தில் வசிக்கும் அனைவரும் அவளை நன்கே அறிவார்கள். அறிந்தும் என்ன பயன்? சிலர், இவள் தந்தைதான் இப்பொழுது வழக்கில் 1500 பவுன் சம்பாதித்திருக்கிறானே, நன்றாக க்ஷேமமாக இருக்கிறானே, அவன் ஏன் தன் சொந்த புத்திரி இப்படி அலைவிட்டு பேசாமல் இருக்கிறான் என்று தங்களுக்குள் கூறிக்கொண்டார்கள். தேவசுந்தரி, சுந்தரேசன் மகா உத்தமரே. அவர் அனுபவித்த அநியாயமான தண்டனைகளாலும் கஷ்டங்களாலும் அவர் மனம் புண்பட்டு முறிந்து போய் மாதிரியான மாறுதல் உண்டாகிவிட்டதே அன்றி சாதாரணமாக இருந்தால் அவர் குணம் ஒரு காலம் மாறுதல் அடைந்தே இராது என்று நினைத்து கொண்டாள். சுந்தரேசன் அனுபவித்த இம்சைகளே அவன் மனதில் இருந்த பெருந்தன்மையான குணங்களை மங்கச் செய்து இரக்கத்தையும் அன்பையும் அடியோடு அழித்து அவன் மனதில் இருந்த நல்லுணர்ச்சியை கெடுத்து உலகத்திலுள்ள எல்லாவற்றின் மேலும் வெறுப்பை உண்டாக்கிவிட்டன. இப்பொழுது அவன் தன் மனைவியிடமும் புத்திரனிடமும் கூட வெறுப்பாக நடந்து கொள்ள ஆரம்பித்து விட்டான். அதற்கு காரணமாக இருந்தவர்கள் சின்னத்தம்பியும் சார்ஜன் செல்லப்பனும் கேப்டன் ஜெகநாதனும் கர்னல் உக்ரசேனனுமே. ஆதி காரணம் ஜெகநாதனே, இரண்டாவது சின்னத்தம்பி. அவன் அந்த சதி செய்யாமல் இருந்திருந்தால் சுந்தரேசன் சைனியத்தில் சேராமலே இருந்திருப்பான். இந்த ஆபத்துக்கள் எல்லாம் அவனுக்கு வந்தே இருக்காது. ஆயினும் அந்நியருக்கு கெடுதி செய்யும் அக்கிரமக்காரர்களை கடவுள் ஒருபோதும் தண்டிக்காமல் விடப்போவதே இல்லை. சுந்தரேசன் ஒரு நாள் மிக்க மனோவேதனையோடு பித்தம் பிடித்தவனைப் போல வீதி வழியே சென்று கொண்டிருந்தான். அவன் ஒரு சந்தில் திரும்பும் போது எதிரில் சார்ஜன் செல்லப்பன் வருவதை பாராமல் அவன் மேல் மோதிக்கொண்டான். சார்ஜன், என்னடா போக்கிரி பயலே, கண்மண் தெரியவில்லையோ? வேண்டுமென்றே தானே செய்திருக்கிறாய் நீ? சுந்தரேசன், இல்லை இல்லை, சுவர் மறைத்து கொண்டிருந்ததால் நீங்கள் வருவதை நான் பார்க்கவில்லை. சார்ஜன், குடித்த வெறியோ? சுந்தரேசன், இல்லை, காலை முதல் ஒரு துளி பீர் கூட நான் பார்க்கவே இல்லை என கூறினான். சார்ஜன், நீ வர வர பெரிய குடிகார பயலாக மாறிவிட்டாயடா. இந்த பட்டாளம் முழுவதிலும் உன் போன்ற குடிகார கள்ள பயல் யாருமில்லை. சுந்தரேசன், ஏனையா சும்மா பேச்சை கொட்டி விடுகிறீர்கள்? மணிப்புரத்தில் ஒரு நாள் நீ கண்ணே தெரியாமல் குடிவெறியால் கீழே விழுந்துவிட்ட போது நான் உன்னை தூக்கிவிட்டதை மறந்து விட்டாயோ? சார்ஜன் மிக்க கோபத்தோடு, வாயை மூடடா போக்கிரி கள்ள பயலே என்றான். சுந்தரேசன் கோபத்தை அடக்க முடியாமல், நீதான் சுத்த கள்ளப்பயல், முதல் தரமான திருட்டு பயல், வாயால் சொல்லக்கூடாத அக்கிரமக்கார கள்ளப்பயல் என்றான். அச்சமயம் அங்கு வந்த கேப்டன் ஜெகநாதன் இவர்களை கண்டதும், என்ன இங்கே சார்ஜன், இந்த பிச்சைக்காரன் நாடோடி பயல் உன்னை அவமரியாதையாக பேசிக்கொண்டிருக்கிறானே என்று கூறிக்கொண்டே சுந்தரேசனை வெறுப்போடும் கோபத்தோடும் பார்த்தான். அச்சமயம் சுந்தரேசனுக்கு அடங்காத கோபம் வந்துவிட்டது. அவன் உடனே, யாரடா பிச்சைக்காரன் நாடோடி பயல் என்றதும் ஜெகநாதன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்துவிட்டான். ஜெகநாதன் அப்படியே கீழே விழுந்து சட்டென்று எழுந்து கொண்டு, இவன் என்னை அடித்தான் சார்ஜென்ட், இவனை உடனே சிறை செய்து கொண்டு போ என்றான். சுந்தரேசன் பின்னும் அதிக கோப ஆவேசம் கொண்டு, நீ அல்ல, இன்னும் 12 பேர் வந்தாலும் என்னை தொட முடியாது என்று தன் இடுப்பில் இருந்த ஈட்டியை கையில் பிடித்து நீட்டினான். அதே நிமிடம் சார்ஜென்ட் அவனை பிடிக்க அவன் மேல் பாய்ந்ததால் அந்த ஈட்டி சார்ஜென்ட்டின் தோளில் பட்டு காயமாகிவிட்டது. அதற்குள் ஜனங்கள் கும்பல் கூடிவிட்டார்கள். சில போர் வீரர்களும் வந்துவிட்டார்கள். சுந்தரேசனுக்கு சற்றென்று தான் கோபத்தால் அத்துமீறி செய்துவிட்ட குற்றமும் அதற்கு கிடைக்கக்கூடிய தண்டனையும் மனதில் தோன்றியதும் அவன் தன் மனைவியையும் புத்திரனையும் நினைத்து கொண்டு இடி விழுந்த மரம் போலாகி ஈட்டியை நழுவவிட்டு நெற்றிமேல் கரத்தை வைத்து கொண்டு, என்ன காரியம் செய்துவிட்டேன் என்றான். அதன் பிறகு அவன் தன்னை பிடிக்க வந்தவர்களை ஒரு தரையும் செய்யவில்லை. உடனே அவனை பிடித்து கொண்டு போய் ஒரு தனி அறையில் காவலில் வைத்துவிட்டார்கள். இந்த சம்பவம் நடந்து 1 மணி நேரம் கழித்து தேவசுந்தரி மறுபடியும் கடைக்காரனிடம் போய் வேண்டிக் கொண்டாள். ஏதாவது வேலை கொடுக்க மாட்டானோ என்று புறப்பட்டாள். கடைக்காரனை அவள் எவ்வளவோ கெஞ்சி கேட்ட போதிலும் அந்த கல் நெஞ்சக்காரன் பயன்படாத விஷயத்திற்கு நீ அடிக்கடி வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று கண்டிப்பாக கூறிவிட்டான். அதனால் தேவசுந்தரி மிக்க துயரத்தோடு சிறுவனுக்கு ஏதாவது தின்பண்டம் வாங்கி அளிக்கும் ஒரு காசாவது கையில் இல்லாமல் கண்ணீர் உதிர்த்து கொண்டே வீட்டை நோக்கி வந்து கொண்டிருந்தாள். ஒரு இளம்பெண் அவளை கண்டதும் அங்கு ஆவலோடு தேவசுந்தரி என்று வந்து ஆலிங்கனம் செய்து கொண்டாள். அவள் முன் தன்னிடம் தோழியாக இருந்த மாதவி என்று அறிந்ததும் தேவசுந்தரி மிக்க சந்தோஷமடைந்து அவள் க்ஷேமத்தை விசாரித்தாள்.
மாதவி ஒரு விவசாயி மனம் புரிந்து கொண்டு சேமமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதாகவும் தனக்கு 2 குழந்தைகள் இருப்பதாகவும் கூறினார். தேவசுந்தரி தன் உண்மை நிலையை கூறி நாணமும் துயரமும் அடைந்து சுருக்கமாக ஒருவாறு கூறினாள். மாதவி உண்மை அறிந்து கொண்டு, என்னிடம் தாங்கள் எப்போதும் அன்பாக இருந்ததை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். உமது இருப்பிடத்தை கூறுங்கள், நான் அப்போதைக்கப்போது வந்து பார்த்துவிட்டு செல்வேன். இச்சீட்டில் என் மேல் விலாசம் இருக்கிறது. தயவு செய்து கடிதம் எழுத மறந்துவிட வேண்டாம். தயவு செய்து இதை மட்டும் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தேவசுந்தரி கையில் ஒரு 50 ரூபாய் நோட்டை கொடுத்து அவள் அது என்னவென்று பார்ப்பதற்குள் போய்விட்டாள். தேவசுந்தரி சற்று நேரம் மரம் போல் இருந்த பிறகு மாதவி கொடுத்து சென்றது என்னவென்று பார்த்ததும் அவள் மிக்க மகிழ்ச்சி அடைந்தாள். மாதவியை வாழ்த்தி, இது இச்சமயம் நமக்கு பெரிய ஒரு ஆஸ்தி மாதிரி, கடவுள் நம்மை அடியோடு கைவிடவில்லை என்று கூறிக்கொண்டு அண்டையில் இருந்த ரொட்டி கடைக்கு சென்றாள். அந்த ரொட்டி கடைக்காரன் தேவசுந்தரி கண்டதும் வியப்பும் பரிதாபமான பார்வையாக அவளை பார்த்து கொண்டே, பாவம், இன்னும் சங்கதி தெரியாது போலிருக்கிறது என்று தனக்குத்தானே கூறிக்கொண்டான். தேவசுந்தரி, என்ன சங்கதி, ஒலிக்காமல் கூறுங்கள் என்று மிக்க கலவரத்தோடு கேட்டாள். அதற்கு வர்த்தகன், பாவம், அவனுக்கு மிக்க கோபம் வரும்படி செய்திருப்பார்கள். இன்றேல் அவன் தன் மேலதிகாரியை அடிப்பானா என்றான். அதை கேட்டதும் தேவசுந்தரி அலறி மூர்ச்சையாகி கீழே விழுந்துவிட்டாள். கடைக்காரன் தன் மனைவியை அழைத்து அவளுக்கு தாகத்திற்கு கொடுத்து உபசாரம் செய்தபின் ஸ்மரணை வந்தெழுந்த தேவசுந்தரி பைத்தியக்காரி போல நேராக சைனியம் இருக்கும் இடத்திற்கு சென்றாள். அங்கு சென்றதும் எல்லா சங்கதியும் விவரமாக அறிந்தபோது அவள் துயரத்திற்கு அளவே இல்லை. அவள் தன் கணவனை காண முயன்ற போது அன்று அதற்காக அனுமதி கேட்பதில் கொஞ்சம் கூட பயனில்லை என்று கூறிவிட்டார்கள். கேப்டன் ஜெகநாதன் தன் தாய் தந்தையரை காண அன்று மாளிகைக்கு சென்றான். அவன் அங்கு செல்லும் பொழுது அவன் பெற்றோரும் அத்தையும் ஒரு கூடத்தில் உட்கார்ந்திருந்தார்கள். அவன் தந்தை அவனை கண்டதும், அந்த பயல் சுந்தரேசனுடைய விசாரணை எப்படி முடிந்தது என்று வினவினார். ஜெகநாதன், அது நேற்றுதான் நடந்தது. அந்த பயல் தன்னை காத்து கொள்வதற்காக ஒன்றும் கூற முடியவில்லை. அவன் என் மேல் பல குற்றங்களை காட்ட முயன்றான். அவற்றையெல்லாம் கேட்பவர்கள் யார்? அவன் ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்று கூறும்போது மரகதம்மாள் முகத்தில் ஒருவித பயங்கரமான மாறுதல் உண்டாயிற்று. அவன் சார்ஜென்ட் செல்லப்பனை பலதரம் திருட்டுப்பயல், கள்ளப்பயல் என்று வைத்ததாகும். சார்ஜென்ட் அவன் குடித்திருப்பதாக நினைத்து, நல்ல வார்த்தைகளால் நான் உனக்கு கெடுதி செய்ய நினைக்கவில்லை, நீ அதிகமாக குடித்திருக்கிறாய், ஆகையால் பேசாமல் உன் அறைக்கு போய் படுத்துக்கொள் என்றதற்கு அவன் அப்படி அக்கிரமமாக வைத்ததாக சார்ஜென்ட் கூறுகிறான் என்றான். மரகதம்மாள், அவன் பிராமணிக்கமாக கூறுவது மெய்யாயிருந்தால் அல்லவோ என்று ஆத்திரத்தோடு கூறினாள். ஜெகநாதன், ஏன் அவன் பேச்சை நம்பக்கூடாது? அவன் கூறியது மெய்யென்றதற்கு சாட்சியம் இருக்கிறது. நானே காதால் கேட்டேன் என்றான். மரகதம்மாள், அவன் திட்டிய திட்டெல்லாம் வேறு ஒரு ஆசாமிக்கு கூறப்பட்டிருந்தால் மெய்யாகவே இருக்கும் என்று நான் தைரியமாக கூறுவேன் என்று ஜெகநாதனை முறைத்து பார்த்தாள். ஜெகநாதன் தாய், ஐயோ, அவனை ஏன் அப்படி பார்க்கிறாய்? எனக்கு பயமாக இருக்கிறது என்றாள். பிரபு, அவளை பற்றி கவனிக்க வேண்டாம். அப்புறம் ஜெகநாதா, நடந்ததென்ன கூறு என்றாள். ஜெகநாதன், அவன் வைத்ததை கேட்டு நான் மனம் தாழாமல் அவனை 2 வார்த்தை தான் கூறினேன். அது உத்தியோகஸ்தர்கள் சாதாரண போர் வீரரை வழக்கமாக கூறுவதுதான். அதற்கு அந்த பயல் உடனே என்னை ஒரு அடி அடித்து ஈட்டியால் சார்ஜென்ட்டை ஓங்கி ஒரு குத்து குத்தினான். அந்த சமயம் வேறு போர் வீரர்கள் அங்கு வராதிருந்தால் கொலை நடந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்டவன் அதற்கு தக்க தண்டனை அடைய வேண்டியதுதானே. மரகதம்மாள், ஆஹா, தடையின்றி நீ அவனை கொலை செய்ததற்கு எவ்வளவு செய்ய வேண்டுமோ அவ்வளவும் செய்துவிட்டாய். ஜெகநாதன், நீ அப்படி என்மேல் குற்றம் கூறுவதன் அர்த்தம் என்ன? நான் உண்மையே கூறுகிறேன். அத்தை, நீ இன்று நடந்து கொள்கிற மாதிரியை நோக்கி எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. பிரபு, சார்ஜென்ட் செல்லப்பனுக்கு பட்ட காயம் அபாயமானதோ? ஜெகநாதன், இல்லை, ஈட்டி அவன் புயத்தின் தசையில்தான் குத்தியது. மரகதம்மாள், அடடா, அது நேராக அந்த பாவின் இருதயத்தில் நுழையாமல் போய்விட்டதே. அவன் இருதயத்தில் மட்டுமல்ல, இன்னொருவன் இருதயத்திலும் கூட. அவன் பெயரை வேண்டுமாயினும் நான் கூறுவேன் என கூறினாள். பிரபு, என்ன விபரீதமான பேச்சு! இதன் நான் இடம் கொடுக்கவே மாட்டேன் என கூறினார். மரகதம்மாள், நீ இடம் கொடுப்பதையும் கொடாததையும் யார் சட்டை செய்கிறவர்கள் என்று தன் தமையனை கோபத்தோடு நோக்கினாள். ஜெகநாதன் தன் தந்தையை நோக்கி மெதுவாக, அப்பா, அத்தைக்கு உண்மையாக பைத்தியம் பிடித்து விட்டது. அவள் எனக்கு ஏதாவது தீங்கு செய்வாள் என்று பயப்படுகிறேன் என்றான். பிரபு, சேச்சே என்று கூறிவிட்டு தன் தங்கையை நோக்கி, அம்மா, நீ சற்று உன் அறையில் போய் படுத்துக்கொள். இன்று உனக்கு ஏதோ தேகம் அசோக்கியமாக இருக்கிறது என்றார். மரகதம்மாள், அப்படியா? அப்படி இருந்தால் எனக்கு அசோக்கியத்தை உண்டாக்கினது எது உனக்கு தெரியுமா? தெரியாது. உனக்காகவது இங்குள்ள யாருக்காகவும் தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும். அப்படியே இங்கு சமீபத்தில் உள்ள இன்னொரு ஆளுக்கும் தெரியும். ஆனால் அதை பற்றி அவசியமில்லை. அச்சமயம் அவள் பார்ப்பதற்கு பயங்கரமான விகாரமாகவும் பயமாகவும் இருந்தாள்.
அதே நிமிடம் அக்கிராம குருவான அருமைநாதர் அங்கு வந்தவர் முதலில் மரகதம்மாள் முகத்தை கண்டதும் திடுக்கிட்டு, நீங்கள் ஏதோ பேசிக்கொண்டிருக்கையில் யோசிக்காமல் உள்ளே வந்து விட்டேன் போலிருக்கிறது என்றார். பிரபு, அப்படி நினைக்க வேண்டாம். நீர் எப்போது வந்தாலும் எங்களுக்கு சந்தோஷமே. மரகதம்மாள், சுவாமி, இவர்கள் என் சுகதுக்கங்களை பற்றி பேசுகிறார்கள். இவர்களுக்கு என்ன தெரியும்? உமக்கு என் ரகசியம் அனைத்தும் தெரியும். நீர் என் ஆன்மார்த்த குரு என்றாள். பிரபு, அடடா, இவளுக்கு பைத்தியமே போலிருக்கிறது. ஜெகநாதன் கூறியது உண்மை போலவே காண்கிறது. மரகதம்மாள், யாரை பற்றி பேசுகிறாய்? என்னை பற்றியா? அப்படியானால் சத்தமாக கூறு. உன் மகனை என்னை பற்றி பேச விடாதே. அவன் என் மருமகனே அல்ல என்று கூறிவிட்டு ஜெகநாதனை நோக்கி, அடே நாயே, நான் உன்னை கொன்று விடுவேன் என்றாள். அதற்குள் பிரபுவின் மனைவி தன் புதல்வனை நோக்கி, அது கிடக்கட்டும், அப்புறம் அந்த பயலை பற்றிய முடிவை நீ கூறவே இல்லையே, உமக்கு தெரியுமா சுவாமி என்றாள். குரு மரகதம்மாள் முகத்தை பார்த்து கொண்டே மிக்க மனக்குழப்பத்தோடு, பாவம் அந்த பரிதாபமான வாலிபன், பாவம் என்று அதற்கு மேல் கூற முடியாமல் விழித்தார். ஜெகநாதன், ஆமாம், அந்த சுந்தரேசன் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளான் என கூறினான். அவன் அப்படி கூறியது மரகதம்மாள் அடியுண்ட வேங்கை போல ஹோ என்று அலறி எழுந்து ஜெகநாதனை நோக்கி அடிக்க வருபவள் போல பாய்ந்து வந்தாள். பின்னர் மனவேதனை சகிக்க முடியாமல் அடியற்ற மரம் போல தரையில் விழுந்து சமம் போல மூர்ச்சி அடைந்து விட்டாள். பிரபு உடனே எழுந்து ஓடிப்போய் ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு ஓடிப்போய் டாக்டர் கேசவனை அழைத்து வா என்றார். அவர் மனைவி அவரை கூப்பிடலாமா என்றார். ஏனெனில் டாக்டர் கேசவன் மகள்தான் தேவராஜு பிள்ளையின் இரண்டாவது மனைவி. பிரபு, அக்கறை இல்லை. அதற்காக வைத்தியர் இல்லாமல் என் தங்கை மடியும்படி நான் விட்டுவிடவே மாட்டேன் என கூறினார். ஜெகநாதன், அந்த டாக்டர் என்னால் தான் தன் புத்திரிக்கு இந்த ஆபத்து வந்ததாக நினைப்பதானால் நான் அவர் எதிரில் இருக்க முடியாது என்று ஒரு சுருட்டை எடுத்துக்கொண்டு தோட்டத்திற்கு போய்விட்டான். சாதாரணமாக ரங்கநாதம் பிரபு மாளிகையில் எதற்கும் டாக்டர் கேசவனை அழைப்பதில்லை. அப்படி வேண்டுமாயின் மங்காபுரத்திலிருந்து எந்த டாக்டரையாவது அழைப்பது வழக்கம். ஆனால் எப்போதாவது யாராவது வேலைக்காரரில் அசுகமடைந்தால் அப்போது மட்டும் அவரை வரவழைப்பதுண்டு. மரகதம்மாள் அவ்வாறு மூர்ச்சை அடைந்ததும் அருமைநாதராகிய குரு சொல்லொண்ணாத மனோவேதனை அடைந்தார். அவர் முகத்தில் மிக்க கலவரமான விகாரம் உண்டாயிற்று. பிரபு அவரை நோக்கி, ஏன் இப்படி இருக்கிறீர்கள் என்று கேட்டதற்கு அவர் திடீரென்று, இப்படி நடக்கவே மனதிற்கு சொல்லொண்ணாத கலவரம் உண்டாகிவிட்டது என்றார். டாக்டர் வீட்டிற்கு பிரபுவின் வேலைக்காரன் சென்ற பொழுது அவர் எங்கோ போக வண்டியில் ஏறும் சமயமாக இருந்தது. வேலைக்காரன் சங்கதியை கூறியதும் அவர் கலவரமடைந்து தடுமாற்றமுட்டார். வேலைக்காரன், அந்த அம்மாள் மிக்க அபாயமான நிலையில் இருக்கிறார்கள் என்று கூறிய பிறகு, சரி, வந்துதான் தீர வேண்டும், நீ வண்டியின் பின்பக்கம் ஏறிக்கொள் என்றார். டாக்டர் மாளிகைக்கு வந்ததும் பிரபு அவனுக்கு தன் தங்கை நிலைமையை சுருக்கமாக கூறி, அவள் இப்போது தன் கண்களை மட்டும் திறந்து கொண்டிருந்தாலும் இன்னும் ஸ்மரணை என்னவோ வரவில்லை, அவள் தன் படுக்கை அறையில் இருக்கிறாள் என்று கூறிவிட்டு தன் மனைவியை கூப்பிட்டு டாக்டரை அழைத்து போய் தன் தங்கையை காட்டும்படி கூறினார். பிரபுவின் மனைவி டாக்டரை மரகதம்மாள் அறைக்குள் அழைத்துச் சென்றதும் அந்த அறையை கண்ட டாக்டர் திடுக்கிட்டு நின்று நாற்புறமும் நன்றாக பார்த்தார். அவர் மனதில் ஒரு விதமான கலவரம் உண்டாயிற்று. அவர் நோயாளியின் கரத்தை பிடித்து பார்த்து கொண்டிருக்கையில் கூட அவர் நாட்டம் அங்கிருந்த சாமான்கள் மேலும் அறையின் நாற்புறத்தின் மேலுமே இருந்தது. அவர் நாட்டமெல்லாம் அந்த அறையில் எதையோ தேடிக்கொண்டிருக்கிறார் என்று பிரபுவின் மனைவிக்கும் தோழிக்கும் தோன்றியது. அவர் மரகதம்மாள் முகத்தையும் பலமுறை உற்று நோக்கிறார். கடைசியில் சீமாட்டியை நோக்கி, ஒன்றும் ஆபத்தில்லை, திடீரென்று உண்டான மனவியாகுலத்தால் இது நேர்ந்தது. இந்த அம்மாளை மிக்க நிம்மதியாக கொஞ்ச காலம் வைத்திருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக அதை பற்றி கவனிக்க வேண்டும் என்று கூறினார். பிரபுவின் மனைவி, அதை பற்றி நீர் கூற வேண்டிய அவசியமில்லை, நாங்கள் ஜாக்கிரதையாக பார்த்துக்கொள்வோம். மங்காபுரத்திலிருந்து எங்கள் குடும்ப வைத்தியரை வரவழைப்பது நல்லதென்று நினைக்கிறோம். அவர் மிக்க கெட்டிக்காரர் என்றார். டாக்டர் அவள் வார்த்தைகளை லட்சியம் செய்யாமலே அச்சீமாட்டிக்கு வந்தனமும் அளிக்காமல் மரகதம்மாள் முகத்தையும் அந்த அறையையும் நன்றாக உற்று பார்த்துவிட்டு சரையல் என்று புறப்பட்டு வந்த வழியே செல்லாமல் பின்பக்கம் செல்லும் மற்றொரு படிக்கட்டின் வழியாக இறங்கி 1, 2, 3, 4 என்று படிகளை எண்ணிக்கொண்டே சென்றார். டாக்டருடைய நடத்தை அந்த சீமாட்டிக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது. அவள் அவர் பின்னால் ஓடி, ஐயா, நில்லும் நில்லும், அந்த வழி வேலைக்காரர்கள் இருக்கும் இடத்திற்கு செல்கிறது என்று கூவி அழைத்தாள். டாக்டர் அதை கவனியாமலே படிகளை எண்ணி செல்வதை கண்டதும் அச்சீமாட்டி, சேச்ச, இவனுக்கு என்னமோ பைத்தியம், இவன் வீட்டை விட்டு ஒழிவதே மேல் என்று கூறிக்கொண்டு அங்கிருந்து திரும்பி தன் கணவனும் குருவும் இருக்கும் இடத்திற்கு சென்று டாக்டரின் அதிசயமான நடவடிக்கையை பற்றி கோபத்தோடு கூறினாள். பிரபு அதை கேட்டதும் மிக்க கோபம் கொண்டு, இந்த நாட்டுப்புறத்து வைத்தியனுக்கு மிக்க அகங்காரம், அவனுடைய கருத்தெனமோ எனக்கு தெரியவே இல்லை என்றார். குரு மட்டும் அதை கேட்டதும் சற்றும் வியப்பு அடையாமல்,
ஏதோ மனவேதனையோடும் குழப்பத்தோடும் சாளரத்தருகில் சென்று நின்று வெளிப்பக்கம் பார்த்து கொண்டிருந்தார். டாக்டர் அந்த படிகளை எண்ணிக்கொண்டே கடைசியில் 61 சரியாக இருக்கிறது என்று கூறிவிட்டு வேலைக்காரர் அறையின் வாசற்படி வழியாக தோட்டத்தில் இறங்கி சரி இதுதான் என்று அங்கிருந்த ஒரு கொடி வழியே நடந்தார். அவ்வழி தோட்டத்திலிருந்து வெளியில் செல்ல தோட்டத்தின் பின்பக்கத்தில் இருக்கும் ஒரு சிறு வாசற்படிக்கு சென்றது. டாக்டர் கேசவன் அவ்வழியே செல்லும் பொழுது அங்கு உலவிக்கொண்டே வரும் ஜெகநாதனைக் கண்டு நல்ல சமயம் என்று கூறிக்கொண்டே அவன் அருகில் சென்று, நாம் சந்தித்தது நல்ல சமயமே. நீ என்னை உன் அறைக்கு அழைத்து கொண்டு செல். நான் உன்னிடம் ஒரு சங்கதி கூற வேண்டும் என்றார். இதை கேட்ட ஜெகநாதன் டாக்டர் கட்டளையிட்ட மாதிரி கூறியதை கேட்டு மிக்க வியப்பும் கோபமும் அடைந்து, என்னய்யா இப்படி என்னிடம் அதிகாரத்தோடு பேசும் நீ யார் என்று அதட்டி கேட்டான். டாக்டர், அது இருக்கட்டும், நான் கூறுவதை கேள். பேசாமல் உன் அறைக்கு வா. ஏனெனில் உன் குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு சமாசாரத்தை உன்னிடம் கூற வேண்டும். வருவது உனக்கு நன்மை. ஜெகநாதன் சற்று சிந்தித்து பார்த்தான். இவர் கூறுவதில் ஏதோ உண்மை இருக்க வேண்டும் என்று எண்ணி, அப்படியா, வாரம் போவோம் என்று அவரை தன் அறைக்கு அழைத்துச் சென்றான். இவர்கள் இருவரும் உள்ளே வந்ததை பிரபுவும் சீபாட்டியும் பார்த்து விட்டார்கள். பிரபு மிக்க கோபத்தோடு, என்னய்யா, நீர் என்ன என் மனைவியிடம் அவ்வளவு அவமரியாதையாக நடந்து கொண்டீராமே என்றார். டாக்டர், நீங்கள் இருவரும் நமது குரு சுவாமிகளும் தயவு செய்து உட்காருங்கள் என்றார். குரு ரகசியமாக டாக்டரிடம், தயவு செய்து என்மேல் இரக்கம் பாராட்டும் என்றார். டாக்டர் சத்தமாக, ஐயா, நான் கொண்ட தீர்மானத்தின்படி செய்தே தீர்வேன். ஆனால் இச்சங்கதி நம் வரையில் மட்டும் அடக்கிவிடலாம் என்றார். இதை கேட்ட பிரபு, சீமாட்டி, ஜெகநாதன் மூவரும் ஏதோ சங்கதி இவனிடம் சிக்கிக் கொண்டிருக்கிறது என்று நினைத்து பேசாமல் திகிலோடு உட்கார்ந்தார்கள். குரு மட்டும் பிராண வேதனை பட்டுக்கொண்டு மரண தண்டனை அடைந்தவர் போல துடித்து கொண்டு ஆவி சோர்ந்து உட்கார்ந்தார். டாக்டர் அடியில் கண்ட சங்கதியை கூறினார். நான் கூறும் சங்கதி 31 வருடங்களுக்கு முன்பு நடந்தது. அப்போதுதான் நான் இவ்வூருக்கு புதிதாக வந்தேன். அந்த சமயம் இங்கே எனக்கு ஒரு போட்டி இருந்ததால் எனக்கு ஜீவனம் செய்வதே மிக்க கஷ்டமாகிவிட்டது. எனக்கு ஒரு மனைவியும் 2 சிறு குழந்தைகளும் இருந்தார்கள். அதனால் நான் சமாளிக்க முடியாமல் மிக்க கஷ்ட தசையில் இருந்தேன். அப்படி இருக்கையில் ஒரு நாள் இரவு 11 மணிக்கு எனக்கு நன்றாக தெரிந்த ஒருவர் என்னிடம் வந்து, ஒரு உயர்குலமாது மனம் செய்து கொள்ளாமலே பிரசவிக்கும் தருவாயில் இருக்கிறார். நீர் வந்து உதவி செய்தால் உமக்கு 3000 ரூபாய் தருகிறேன் என்றார். அந்த சமயம் அது எனக்கு பெரும் புதையலாகப்பட்டது போலிருந்ததால் அப்படியே ஒப்புக்கொண்டேன். அவர் ஒரு நிபந்தனை கூறினார். அதாவது என் கண்கள் கட்டப்படும் என்றும் அந்த வீடு இன்னார் வீடென்று நான் கண்டு கொள்ளக்கூடாதென்றும் கூறினார். அப்படியே ஒப்புக்கொண்டேன். நான் உடனே வேண்டிய மருந்து முதலியாவும் எடுத்துக்கொண்டு அவர் கூட புறப்பட்டேன். இருவரும் நமது கிராம கோயிலின் பக்கத்தில் உள்ள சந்தண்டை சென்றோம். அங்கொரு குதிரை வண்டி ஆயத்தமாக இருந்தது. அவர் உடனே என் கண்களை கட்டிவிட்டு என்னை தன் பக்கத்தில் உட்கார வைத்து கொண்டு தானே வண்டியை ஓட்ட ஆரம்பித்தார். வண்டி சுமார் 1/2 மணி நேரம் சென்றது. ஆயினும் இவர் வேண்டுமென்றே போகும் வழி எனக்கு தெரியாதிருக்கவே சுற்றி சுற்றி போகிறார் என்று எனக்கு தெரிந்தது. கடைசி வண்டி ஓரிடத்தில் நிறுத்தப்பட்டது. அவர் குதிரையை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு என்னை அழைத்து கொண்டு சென்றார். நான் அந்த பாதை எப்படிப்பட்டதென்று கவனமாக மனதில் வைத்து கொண்டேன். பிறகு ஒரு கட்டிடத்தில் நுழைந்தேன். அங்கும் நான் சுவர் வாயிற்படி முதலியவற்றையும், நான் எந்தெந்த திக்காக திரும்புகிறேன் என்பதையும், பிறகு நாங்கள் ஏறிய படிகள் இத்தனை என்பதையும் கவனத்தில் வைத்து கொண்டேன். படிகள் 61 இருந்தன. கடைசியில் அவர் என்னை மேல் மாடியிலிருந்து ஒரு அறையில் விட்டு சென்றார். பிறகு தோழி போன்ற ஒரு பெண் கண்களை அவிழ்க்க வேண்டும் என்றாள். நான் அவிழ்க்காமல் ஒன்றும் செய்ய முடியாது என்றேன். அவள் முணுமுணுத்து கொண்டே 10 நிமிடம் கழித்து என் கண்களை அவிழ்த்தாள். அவள் தயங்கியதற்கு காரணம் இன்னதென்று அப்போது தெரிந்தது. அதாவது அவள் தன் முகத்தை ஒரு கருப்பு முகமுடியால் மறைத்து கொண்டதோடு பிரசவிக்கும் பெண்ணின் முகத்தையும் அப்படியே செய்தாள். நான் கண்களை திறந்து பார்த்தபோது அந்த அறை நன்றாக அலங்கரிக்கப்பட்ட அறை என்று தெரிந்தது. நான் அதன் மாதிரி அளவு முதலியவற்றையும், அங்கிருந்த சாமான்கள் முதலியவற்றையும், அந்த பெண்ணின் உயரம் முதலிய அடையாளங்களையும் நான் நன்றாக மனதில் பதிய வைத்து கொண்டேன். 1/2 மணி நேரத்தில் அந்த பெண் ஒரு நல்ல அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள். அவளுக்கு அப்பொழுது 16, 17 வயது இருக்கலாம். தோழியாய் இருந்தவள் வயது முதிர்ந்தவள் என்றும், அவள் சாதாரணமாக வீடு கூட்டுதல் முதலிய வேலை செய்பவள் என்றும், அச்சமயம் மட்டும் அம்மாதிரி வேலையில் இருக்கிறாள் என்றும் தெரிந்து கொண்டேன். வேலை முடிந்த பின் அந்த தோழி உடனே என் கண்களை கெட்டியாக கட்டிவிட்டாள். சென்ற வழியே இருவரும் இறங்கி வந்தோம். கீழே வந்ததும் என்னை அழைத்துச் சென்ற மனிதர், முன்பு நாங்கள் சென்ற வழியிலேயே அங்கிருந்து என்னை அழைத்துச் சென்று வண்டியில் ஏற்றி கொண்டு போய் என் வீட்டில் என்னை விட்டுவிட்டு எனக்கு சேர வேண்டிய தொகையை கொடுத்துவிட்டு இந்த சங்கதியை யாருக்கும் கூறாமல் பரம ரகசியமாக வைத்து கொண்டிருக்க வேண்டும் என்று கூறினார். இக்கிராமத்திலிருந்து 1/2 மைல் தூரம் செல்வதற்குள் அநேகம் பெரிய வீடுகள் இருக்கின்றன. ஆகையால் நான் சென்றிருந்தது எந்த வீடென்று தெரிந்து கொள்ள என்னால் முடியாமலே இருந்தது. ஆனால் 2 மாதங்கள் கழித்த பின் அக்குழந்தையையும் அன்றிரவு தோழியாக இருந்த பெண்ணையும் மட்டும் நான் அறிந்து கொண்டேன்.
ஆனால் அந்த பெண்ணை எவ்வளவு தந்திரமாக கேட்டும் அவள் ஒன்றும் கூறவில்லை. அதனால் அது சந்தேகமாகவே இருந்தது. இன்று உண்மை தெரிந்துவிட்டது. அன்றிரவு என்னை அழைத்து கொண்டு வரப்பட்ட வீடு இந்த வீடே. அந்த அறை பிரபுவே, இப்போது உமது தங்கை இருக்கும் அறையே. அந்த அம்மாளே மகவை ஈன்றவள். கலவரத்தோடும் திகிலோடும் அந்த இரவு என்னை அழைத்து வந்தவர் அருமைநாத சுவாமிகளே. தாங்களே அன்று மரகதம்மாளுக்கு பிறந்த பிள்ளை. அதாவது சுவாமிகளே, தங்கள் குமாரன் இப்பொழுது சைனியத்தில் மரண தண்டனை விதிக்கப்பட்டிருப்பவனாகிய சுந்தரேசன் என்று நம்புகிறேன். உண்மையை கூறும். நான் செய்த நன்றியை நீர் மறந்து இந்த ரகசியமினி வெளிவராதென்ற தைரியத்தால் என்னையும் என் குடும்பத்தையும் நீர் மிக்க அலட்சியமாக பார்க்க ஆரம்பித்து விட்டீர். இந்த பிரபுவும் இந்த சீமாட்டியும் இவர்கள் புத்திரனும் கூட அப்படியே செய்ய ஆரம்பித்தார்கள். என் குமாரத்தை ஒரு பாவம் அறியாதவளாயினும் அவள் மேல் பழி சுமத்தி என் குடும்பத்திற்கு அகௌரவத்தை உண்டு பண்ணினீர்கள் என்று முடித்தார்.